Hi, welcome to Developer for Your YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட கான்செப்ட்ஸ். லாஸ்ட் வீடியோலயே சில கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம், அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேக்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட் டேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்க கொடுக்குற வேர்டு இருக்குல்ல. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னாலே என்னது, நம்ம வந்து டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம கொடுக்குறோம்ல, அதை தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ChatGPT எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது, நம்ம கொடுக்குற லாங்குவேஜை வந்து ரீட் பண்ணி நமக்கு புரியுற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜில் நமக்கு அவுட்புட் கொடுக்குது. கரெக்டா? ஸோ அங்கே உள்ள நடக்கிற அந்த ப்ராசஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் இந்த போஸ்ட் கான்செப்ட். ஸோ இந்த போஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேர்ட்ஸ் வந்து கிராமட்டிக்கல் ரோல்ல என்னென்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அது பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் எது நவுனு எது வெர்பு அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடும்னா ஸ்ப்ளிட் பண்ணிடும். அதுதான் போஸ்ட் டேக்கோட ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ரவி வாட் அ நியூ லேப்டாப். இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஓகே, இதை வந்து போஸ்ட் டேக் வந்து எப்படி பிரிக்கும்னு பார்த்தீங்கன்னா ரவிங்கிறது நவுனு, பாட்ங்கிறது வெர்பு, அங்கிறது ஆர்டிகிள், நியூங்கிறது அட்ஜெக்டிவ், லேப்டாப்ங்கிறது நவுனு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சென்டென்ஸையும் ரீட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டோட கிராமட்டிக்கல் ஐடென்டிஃபிகேஷனை வந்து அது வந்து கொடுத்துரும், தனித்தனியா கொடுத்து பிரிச்சிரும். இது எதுக்காகன்னா நம்ம அந்த மீனிங்ஃபுல்லான சென்டென்சஸ் எல்லாம் வந்து மேக் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்சிங். இந்த பார்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் அனலைசஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸை ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணும். எப்படி அனலைஸ் பண்ணும், ஒரு வேர்டும் இன்னொரு வேர்டும் எப்படி கனெக்ட் ஆகியிருக்கு, கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி கனெக்ட் ஆகியிருக்கு, எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ற கான்செப்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்சிங்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஃப்ரேசஸை வந்து என்ன ஆகும்னா சென்டென்சஸை பிரேக் பண்ணிட்டு அது வந்து செக் பண்ணும். ஓகேவா? அதாவது ஒரு வேர்டு அடுத்த வேர்டோட எப்படி வந்து டிபெண்ட் ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்சிங். இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்கோம் பாருங்க, கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு சென்டென்ஸோட மீனிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபைண்ட் பண்றது தான் இந்த பார்சிங்கோட ஒர்க். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பாய் ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள். இதோட டிபெண்டன்சி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈட்டுங்கிறது தான் வந்து இதுல மெயினே. சரியா? ஸோ யாரு எதை சாப்பிடுறாங்க, என்ன ஆக்ஷன், அதுதான் ரூட். ஸோ அது ஈட்ஸ். ஸோ இங்க வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து அதை சாப்பிடுறாங்க, பாய். எதை சாப்பிடுறாங்க, அது எந்த ஆப்ஜெக்ட், அது ஆப்பிள். ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸுக்கு இடையில இருக்கிற கனெக்ஷன்ஸையும் கிராமட்டிக்கல் கரெக்ஷனு டெஸ்ட்டை வந்து சம்மரைஸ் பண்றது, ஒரு கொஷினுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி. இப்போ நம்ம இந்த கொஷின் இந்த படிச்ச உடனே நமக்கு என்ன தோணுச்சு, த பாய் ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள். இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சு, ஒரு பையன் ஆப்பிள சாப்பிடுறான். ஓகேவா? ஸோ சாப்பிடுறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷனை யாரு செய்யறா, என்ன ஆக்ஷன் எதை சாப்பிடுறாங்க, புரியுதா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற கனெக்ஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த பார்சிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. அடுத்து நேம்டு என்டிட்டி ரெகக்னைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது NER அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ஸோ இது எதை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம யூஸ் பண்ற ரியல் வேர்ல்டு நேம்ஸை வந்து கிளாஸிஃபை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவி அப்படின்றப்ப கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க யாரு, ஒரு பர்சன். இந்தியா அப்படின்னா அது வந்து ஒரு லொகேஷன். கூகுள் WHO என்னது, ஒரு ஆர்கனைசேஷன். டேட்டு, மணி, இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் என்டிட்டில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறது. அதுதான் வந்து இந்த NER-ஓட ஒர்க். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், கீ இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ எப்போ கோயம்புத்தூர்ல வந்து இன்னைக்கு மழை வருமா அப்படின்னு கேக்குறோம்னா, இதுல மெயினான என்டிட்டி என்னது? கோயம்புத்தூர். லொகேஷன்லாம் வந்துரும். மழை வருமா அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம். ஸோ இப்ப எந்த லொகேஷன்ல அப்படிங்கிறது என்னது? ஒரு என்டிட்டி. ஸோ இத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் அது? நமக்கு வந்து மிஷின் வந்து அவுட்புட் எடுத்துட்டு வந்து குடுக்கும். எஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மழை வரும். இல்ல வராது. அப்படிங்கிற ரிப்போர்ட்ட ஈஸியா வந்து நம்ம வந்து சிஸ்டம் கிட்ட இருந்து, கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து ப்ரெடிக்ட் பண்ணி வாங்குறதுக்கு, இந்த மாரி என்டிட்டியா வந்து நமக்கு வந்து பிரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. ஓகேயா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Google opened a new office in Bengaluru in 2024. ஓகே. இதோட NER அவுட்புட்ஸ் பாருங்க. கூகுள்ங்கிறது என்னது? ஒரு ஆர்கனைசேஷன். பெங்களூருங்கிறது ஒரு லொகேஷன். எப்போ? டேட். ஓகே. ஸோ இது 3 வச்சே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு ரிசல்ட்ட நம்மளால ஃபைண்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இது இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்னது? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட கான்செப்ட். இன்னும் சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்ல கோர்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து எதுவும் என்கொயரி பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்ல கால் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.